இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாயிருக்கிற செய்திகளை பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். காற்றாலை திட்டத்துக்கு எதிராக மன்னாரில் இன்று பொது முடக்கம், கண்டன பேரணிகளுக்கும் அழைப்பு. மன்னார் மாவட்டத்தில் இன்று திங்கட்கிழமை பொது முடக்கத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காற்றாலை திட்டத்துக்கு எதிராகவும் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் நடத்திய தாக்குதலை கண்டித்துமே பொது முடக்கத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ் மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். இளம் ஆசிரியர் மரணம். இளம் ஆசிரியர் ஒருவர் அவர் வாடகைக்கு தங்கியிருந்த அறையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் என்கிறதான இந்த செய்தி தொடர்கிறது. வரம்பு கட்ட சென்றவர் சடலமாக மீட்பு என்கிறதான ஒரு செய்தி. நினைவு கூறல்களை செய்ய சுதந்திரம் வழங்கியுள்ளோம் நீதியமைச்சர் ஹர்ஷன. முன்னே அரசாங்கங்களினால் நினைவு கூறல்கான உரிமைகள் மீது மட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இருப்பினும் தமது அரசாங்கம் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கங்களை முன்னிலைப்படுத்தாத வகையில் போரில் உயிரிழந்த அன்புக்குரியவர்களை நினைவு கூற முழுமையான சுதந்திரத்தை வழங்கியுள்ளது என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். விஜயின் பிரசார கூட்ட நெரிசல், பலி எண்ணிக்கை 40 உயர்வு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. போராட்டத்தின் பின்னால் அரசியல் காய் நகர்த்தல், கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர். மன்னாரை மீட்க எம்மை தவிர யாரும் இல்லை. போராட்டக்காரர்கள் மன்னாரை மீட்டெடுப்போம் என போராட்டத்தை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள். மன்னாரை மீட்டெடுக்க எங்களை தவிர வேறு யாரும் கிடையாது. இந்த போராட்டத்தின் பின்னால் ஒரு அரசியல் காய் நகர்த்தல் இருக்கின்றது என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மகிந்த ரணில் சந்திப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. இலங்கை தூதரகம் விஜயின் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. செம்மணியில் நேற்று உண்ணாவிரத போராட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. கிழக்கு மாகாணத்திலும் உண்ணாவிரத போராட்டம். IS பயங்கரவாத குற்றம், இருவருக்கு இன்று தண்டனை, இலங்கையிலும் அவர்களுக்கு தொடர்புகள் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். மன்னார் போராட்டத்துக்கு ஆதரவாக வடமராட்சி கிழக்கில் ஆர்ப்பாட்டம். மன்னார் காற்றாலை திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தியோர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்தும் அவர்களின் போராட்டத்துக்கு ஆதரவாகவும் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் அமைதி வழி போராட்டம் நடைபெற்றது. பிக்ஷித் பாரத்தோட்டம் யாழிலும் நடைபெற்றது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமைகளில் தரம் 9ற்கு உட்பட்ட தனியார் வகுப்புக்கு தடை, யாழ் மாநகர சபையில் பிரேரணை. யாழ்ப்பாணம் மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தரம் 9ற்கு உட்பட்ட மாணவர்களுக்கான தனியார் வகுப்புகள் நடத்த தடை விதிக்கப்பட வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் ஏற்கனவே அறநெறி மாணவர்களுடைய நலன் கருதி இந்த விடயம் நடைமுறையில் உள்ளது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வகுப்பு தடைக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறு யாழ் மாநகர சபை உறுப்பினர் சுகீதராஜ் சரஸ்வதி பிரேரணை முன்வைத்துள்ளார் என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கைகு கவிதை நூல் வெளியீட்டு நிகழ்வு என்கிறதான ஒரு செய்தி. புத்தூரில் முத்தமிழ் அரங்கம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. மத குருக்கள் மக்கள் மீதான தாக்குதலை கண்டிக்கின்றோம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. மன்னார் காற்றாலைக்கு எதிராக போராடிய அப்பாவி பொதுமக்களையும் வணக்கத்துக்குரிய மத குருக்களையும் போலீசார் இழுத்து சென்று அராஜகம் புரிந்திருக்கிறார்கள். இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. இந்திய மீனவருக்கு விளக்கமறியல் என்கிறதான ஒரு செய்தி. 480 அரசு நிறுவனங்களின் ஊழலை ஆராய்வதற்கு கோப் குழு தீர்மானம். 480 அரசு நிறுவனங்களின் செயற்திறன் குறித்து விரிவான ஆய்வை மேற்கொள்வதற்கு கோப் எனப்படும் அரசாங்கம் பொறுப்பு முயற்சி பற்றிய குழு தீர்மானித்துள்ளது என்கிறதான செய்தி தொடர்கின்றது. விசேட தேவையுடைய மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் சேர வாய்ப்பு. விசேட தேவையுடைய மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு சேர்ப்பதற்கான கொள்கை வரைவு தற்போது தயாரிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பாராளுமன்றத்தில் நடைபெற்ற உயர்கல்வி தொடர்பான துணைக்குழு மற்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு இடையேயான கலந்துரையாடலின் போதே ஆணைக்குழு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. பெண் பிரதிநிதித்துவம் தொடர்பில் அரசியல் கட்சிகள் ஆர்வம் குறைவு, தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அரச வருமானம் பெரும் உயர்வு. இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வரையிலான காலப்பகுதியில் அரசாங்கத்தின் வருமானம் மற்றும் மானியங்கள் கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 3301.5 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்த இந்திய மீனவர்கள் 12 பேர் கைது. எல்லாவற்றையும் எதிர்ப்பது என்ற மனநிலையில் மாற்றம் வேண்டும், வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு. எல்லாவற்றையும் எதிர்ப்பது என்ற மக்களின் மனநிலையில் மாற்றம் வேண்டும்.
கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு பேரம் பேசி எமக்கு தேவையானதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதனூடாக எமது மாகாண மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வீதி புனரமைப்புக்கு அரசு ஒதுக்கிய ரூபாய் 46,000 மில்லியன் நிதி திருப்பி அனுப்பப்பட்டது என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மன்னார் காற்றாலை விவகாரத்தில் அரசு முறையற்று செயற்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி கண்டனம். சுகாதாரத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை என்கிறதான ஒரு செய்தி. 2025 விபத்துகளில் 2037 பேர் உயிரிழப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எப்போதும் இல்லாத உச்சத்தில் இலங்கை இந்தியா உறவுகள். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் ஜனாதிபதி முன்னெப்போதும் இல்லாத உச்சத்தை எட்டியுள்ளதாக உயர்ஸ்தானிகர் மகிஷினி ஹெலின்னே தெரிவித்துள்ளார் என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலத்திரனியல் விசா ஒப்பந்த அறிக்கையை வெளியிடுக என்கிறதான ஒரு செய்தி. ஸ்டேலிலிருந்து 12 இலங்கையர்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. திறனற்ற வீட்டு உபகரணங்களே மின்கட்டண உயர்வுக்கு காரணம். நாட்டில் அதிகரித்து வரும் மின்சார கட்டணங்களுக்கு திறனற்ற வீட்டு உபகரணங்களே முக்கிய காரணம் என்று நிலை பெறுதகவல் அதிகார சபை எச்சரித்துள்ளது. கேபிள் கார் விபத்து பலி எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது என்கிறதான செய்தி. துறைமுக நகர வணிகம் புதிய வர்த்தமானி வெளியீடு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது முத்துநகர் விவசாயிகளின் போராட்டம் தொடர்கின்றது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. நுவரெலியா அம்பாறையில் கடும் மழைக்கு வாய்ப்பு. போக்குவரத்து விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. ரயில் மோதி சிறுவன் பலி. ரயில் மோதியதில் 14 வயதான சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கேகாலை ரம்புகனை திஸ்மல் போல ரயில் நிலையத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து பதுளை சென்ற ரயிலில் நண்பர்களுடன் சென்ற சிறுவன் ரயில் நிலையத்தில் இறங்கி அடுத்த ரயில் மேடைக்கு சென்ற போது பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி சென்ற ரயில் மோதியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ரம்புகனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. சிறுவர்கள் பாதுகாப்பு குறித்து கல்முனையில் விழிப்புணர்வு என்கிறதான ஒரு செய்தி. பொறியியல் துறையில் பேராசிரியராக பதவி உயர்வு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வடிகான் மூடப்படாதனால் மாணவர்கள் பெரும் சிரமம். அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட நட்பெட்டி முனை பகுதியில் உள்ள கழிவுநீர் வடிகான் உரிய முறையில் மூடப்படாமை காரணமாக மாணவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. தலைக்கவசம் அணியவில்லை, சம்மாந்துறையில் பலர் கைது. கோர தீ விபத்தில் சிறுமி உயிரிழப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது கொழும்பில் 30 பேர் கைது. கொழும்பு மருதானையில் போலீசார் முன்னெடுத்த விசேட நடவடிக்கையில் 30 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. நாமல் உட்பட 20 அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை. விவாகரத்து நாட்டில் உயர்வு. இலங்கையில் சுமார் 12 லட்சம் குடும்பங்களுக்கு பெண்களே தலைமை தாங்குகின்றனர். விவாகரத்துக்கள் நாட்டில் அதிகரிப்பதனால் இந்த குடும்பங்களின் எண்ணிக்கை சீராக உயர்ந்து வருகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. களனி பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி அனுஷா எதிரி சிங்க நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மின்சார சபையை பிரிக்கும் செயற்பாடு துரித கதியில். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வருமானம் 10% அதிகரிப்பு. பாலியல் அடிப்படையிலான சுற்றுலா மேம்பாடு வேண்டாம், நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்து. 51 லட்சம் தனிநபர்கள் சோதனையிடப்பட்டனர். போலீசாரால் இந்த ஆண்டில் இதுவரையில் 51 லட்சம் தனிநபர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர் என்று போலீசார் பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 2029 வரையான தேர்தல்கள் மூலோபாய திட்டம் நவம்பரில் என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலும் நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இராணுவம் இழைத்த குற்றங்கள் விசாரணை செயல்முறைகள் சோமரட்னவின் சாட்சியம் உண்டா? ஐநா அறிக்கையாளர்கள் கேள்விக்கணை. இராணுவத்தினரால் இழைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் சாட்சியம் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக சோமரத்ன ராயபக்ச அறிவித்திருக்கும் நிலையில் விசாரணை செயல்முறைகளில் அவர் உள்வாங்கப்படுவாரா என வலிந்து காணாமலாக்கப்படல்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவின் அறிக்கையாளர்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராயபக்ச அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மற்றும் 1996 ஆண்டு
காலப்பகுதியில் இராணுவத்தினரால் யாழ்ப்பாணத்தில் நிகழ்த்தப்பட்ட குற்றங்கள் வலிந்து காணாமலாக்கப்படல் மற்றும் மனித புதுக்குழிகள் தொடர்பில் உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருந்தார். அரசாங்கத்தின் சார்பில் அதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் ஹர்சன நாணயக்காரம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் சோமரத்ன ராயபக்சவை சிறைச்சாலையில் சென்று சந்தித்ததாகவும் அவசியமான தகவல்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அவரை தொடர்ந்து பதிலளித்த போலீஸ் திணைக்கள அதிகாரி ஒருவர் சோமரத்ன ராயபக்சவின் வெளிப்படுத்தல்கள் இலங்கையின் குற்றவியல் நீக்கப்பட்டமையின் சுயாதீனத்துவம் பக்கச்சார்பின்மை மற்றும் நடுநிலைமை என்பவற்றுக்கான நிரூபணமாக அமைந்திருக்கக்கூடியதாகவும் சுட்டிக்காட்டினார். அத்தோடும் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் சோமரத்ன ராயபக்சவினால் செம்மணி மேத புதைகுழி தொடர்பில் முதலாக வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் குறித்தும் விளக்கம் அளித்த அவர் அதனை அடுத்து அப்போது செம்மணியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வினூடாக 15 எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டதாகவும் அவற்றில் 4 உடல்கள் யாருடவை என அடையாளம் காணப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் இராணுவத்தினரால் இழைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் இடம்பெறும் விசாரணைகளில் மரண தண்டனை கைதியான லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராயபக்ச உள்ளடக்கப்படுவாராம், அவரின் சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற கேள்விகளை வலிந்து காணாமலாக்கப்படல் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவின் அறிக்கையாளர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் என்று அந்த பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மன்னாரில் இன்று பூரண ஹர்த்தாலுக்கு மன்னார் பிரஜைகள் குழு அழைப்பு. மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை திட்டத்திற்கு எதிராகவும் மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் இன்று திங்கட்கிழமை மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள பொது முடக்கல் போராட்டத்துக்கு அனைத்து தரப்பினரும் பூரண ஒத்துழைப்பை மன்னார் பிரஜைகள் குழு கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. அதேபோல ஜனாதிபதி நாடு திரும்பியதும் தமிழரசு கட்சியை சந்திப்பார், அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திப்பதற்கான இலங்கை தமிழரசு கட்சியின் கோரிக்கை நிறைவேறும். ஜனாதிபதி நாடு திரும்பியதும் குறித்த சந்திப்புக்கான திகதியொன்று வழங்குவார் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் பூநகரியில் விபத்து, சிறுமி உயிரிழப்பு, உதவ மறந்து படம் எடுத்த அபத்தம் என்று செய்தியொன்று. பூநகரை சங்குப்பட்டி பாலத்துக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்துக்குள்ளான போது படுகாயமடைந்தவர்களை மீட்டு உதவுவதற்கு எவரும் முன்வராமையால் சிறுமி ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறார். இதில் தனுஷ்கா வயது 5 என்ற சிறுமியை உயிரிழந்தவர் ஆவார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மோட்டார் சைக்கிள் ஒன்றில் சிறுமி உட்பட 4 பயணித்த நிலையில் வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் சங்குப்பட்டி பால பகுதியில் உள்ள மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியது. விபத்தை அடுத்து அப்பகுதியில் பயணித்தவர்கள் அவ்விடத்தில் திரண்ட போதிலும் காயமடைந்தவர்களுக்கு உதவாது முதலுதவி வழங்கவோ எவரும் முன்வராத நிலையில் புகைப்படங்கள் எடுப்பதிலே அவர்கள் கரிசனை காட்டினார்கள். நோயாளர் காவு வண்டி சம்பவ இடத்துக்கு வர 40 நிமிடங்கள் தேவை. எனினும் சூழலில் விபத்து பெரிதும் பாதிக்கப்பட்ட சிறுமியை காப்பாற்றவர் முன்வராத நிலையில் இளைஞன் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சிறுமியை மீட்டு மோட்டார் சைக்கிளில் வைத்தியசாலைக்கு தூக்கிச் செல்ல முற்பட்டுள்ளார். இதன்போது அப்பகுதியில் வாகனத்தில் வந்த யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி துரிதமாக செயற்பட்டு சிறுமிக்கு முதலுதவி அளித்து தனது வாகனத்தில் ஏற்றி சாகவச்சேரி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார். ஆயினும் தலையின் பின்பகுதியில் ஏற்பட்ட காயத்தில் இருந்து அதிக அளவு ரத்தம் வெளியேறியமையால் சிறுமி சிகிச்சை பலனின்றி பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி. குறிப்பாக இந்த திரைப்படங்கள் தென்னிந்தியாவில் நாங்கள் பார்க்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் எங்களுடைய நாடுகளிலும் இதயங்கள் கல்லாகிய மனிதர்களாக நாங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் மிக கவலையான விடயமாக இருக்கிறது. அதேபோல புதிய அரசியலமைப்பு விரைவில் அரங்கேறும், ஆளுங்கட்சி உறுதி என்ற செய்தியும், நாமல் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள் குவித்த சொத்துக்கள் குறித்து விசாரணை என்ற ஒரு செய்தி, ராஜிதவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை என்ற செய்தி, அதேபோல இளமாசிரியர் சடலமாக மீட்பு. யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியின் ஆசிரியர் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்திருக்கிறார். கரவட்டி பகுதியைச் சேர்ந்த சஜேந்திரன் வயது 30 என்பவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். அவர் தொடர்ச்சியாக செய்தியை பார்க்கையில் இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது இவர் குருநகர் பகுதியில் வாடகைக்கு அறை ஒன்றை எடுத்து தங்கியுள்ளார். இந்த நிலையில் அவரது உறவினர் ஒருவர் நேற்று முன்தினம் காலையும் மதியமும் உணவு கொண்டு சென்றிருக்கிறார். பின்னர் இரவு அங்கு சென்ற வேளை அவர் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டார். அவரது சடலம் மீட்கப்பட்டு உடற்கூட்டு சோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதும் மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் என்ற செய்தி இதான் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் உறவுகளை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவிப்பு. கரூரில் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளப்பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே மேற்கொண்டவாறும் தெரிவித்தார் என்ற செய்தி. அதேபோல சர்வதேச பொறிமுறை தேவை, ஐநாவில் அனந்தி சசிதரன் தெரிவிப்பு. அர்ஜுன மகேந்திரனை அழைத்து வர நடவடிக்கை என்ற செய்தி. போதைக்கு அடிமையாகும் போலீஸ் அதிகாரிகள், அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. வரம்பினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் தர்ம முழக்கம் துடுப்பாட்ட தொடரில் சாம்பியனானது தர்மபுரம் மத்திய கல்லூரி.
தர்மபுரம் மத்திய கல்லூரி மற்றும் கிளிநொச்சி முழங்காவில் மகா வித்தியாலயத்துக்கு இடையிலான 8வது தர்ம முழக்கம் துடுப்பாட்ட தொடரில் தர்மபுரம் மத்திய கல்லூரி அணி 23 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாணவர்களுக்கு நாங்களும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 180 போட்டிகளின் பின் முதல் வெற்றி, புதிய வரலாறு படைத்தது நேபாளம் என்ற செய்தியும், தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பயங்கரவாதத்தை தூண்டாமல் நினைவேந்த உரிமை உண்டு. இலங்கையில் நினைவேந்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட தடை விதிக்கவில்லை என அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. வலிந்து காணாமல் போனவர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் 29வது அமர்வு கடந்த 22ஆம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் இலங்கை தொடர்பான விவகாரம் ஆராயப்பட்டது. இதன்போது இலங்கை சார்பில் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தலைமையிலான தூதுக்குழு கலந்து கொண்டது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு எத்தனை இழப்பீட்டு பணம் வழங்கப்பட்டுள்ளது என வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் குழு நிபுணர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அனைத்து குடிமக்களிடையும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் ஒரு விரிவான இழப்பீட்டு திட்டம் உள்ளதாம். காணாமல் போனவர்களின் நினைவாக ஒரு தேசிய தினம் உருவாக்கப்படுமா என்றும் கேள்வி எழுப்பினார். 2024ஆம் ஆண்டில் 5000 குடும்பங்களுக்கு 1 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதில் மீதமுள்ள நிதியை பயன்படுத்த என்ன திட்டங்கள் உள்ளன? ஒரு நபர் உண்மையிலேயே இறந்துவிட்டார் என்பது உறுதியாய் தெரிந்தால் மட்டுமே இறப்புச் சான்றிதழ்கள் வழங்கப்படுவதை அரசு எவ்வாறு உறுதிப்படுத்துகிறது என்றும் கேள்விகள் எழுப்பினார். இறப்புச் சான்றிதழ்களை இல்லாமையே சான்றிதழ்களாக மாற்றுவதற்கான நடைமுறைகள் என்ன? சான்றிதழ்களை புதுப்பிப்பதற்கான தேவைகள் என்ன என்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் குழு நிபுணர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்துள்ள இலங்கை தூதுக்குழு, பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் நினைவேந்தல்களை நடாத்த அனுமதி இருக்கிறது, இருப்பினும் அவை பயங்கரவாத அமைப்புகளை போற்றுவதாக இருக்கக்கூடாது என்று அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், இலங்கையில் அதிகரிக்கும் சுற்றுலாவிகளின் எண்ணிக்கை என்ற செய்தி, அதேபோல கைதடி அஞ்சலகத்தை தரம் உயர்த்துங்கள் இயற்கையின் நண்பர்கள் கோரிக்கை. கைதடி அஞ்சலகம் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என இயற்கையின் நண்பர்கள் அமைப்பினர் அஞ்சல் மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், ராயபக்சக்கள் என்னை தலையில் வைத்தனர், அனுர அரசு அவ்வாறு செய்யவில்லை, புலம்பும் சுமணரத்ன தேரர் என்ற செய்தியோடும், எங்களுக்காக எங்களுடன் நின்றவர்கள் எம் தொப்புள் கொடி உறவுகள், அவர்களின் இன்னலில் நாமும் பங்கு கொள்கிறோம். தமிழகத்தின் கரூர் மாவட்டத்தில் வேலுச்சாமிபுரத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பேரணியில் உயிரிழந்தவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். குறித்த செய்திகள், சனத்திரச்சியில் சிக்குண்டும் குழந்தைகள், பெண்கள் என 40 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் மிகவும் மனவேதனைக்குரியதாகும். எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த இந்த அசம்பாவிதத்தால் தாய் தமிழகத்தைச் சேர்ந்த எமது தொப்புள் கொடி உறவுகளான அப்பாவி பொதுமக்கள் 40 பேர் அநியாயமாக உயிரிழந்தமை எமக்கும் எமது மக்களுக்கும் மிகுந்த மனத்துயரை ஏற்படுத்தி இருக்கிறது. நெருக்கடியான கனதியும் மிக்க இந்த துயர் மிகுந்த சூழலால் பாதிப்புற்றிருக்கும் எல்லா தரப்பினருடனும் உணர்வு ரீதியாக நாமும் கரம் கோத்துக் கொள்கிறோம். மிக குறிப்பாக புதுமுக அரசியல் கட்சியாக தனது புரட்சிகர அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் நண்பர் விஜய் அவர்களது அரசியல் பயணம் துயரமும் கனதியும் மிக்க இந்த உயிர் தியாகங்களின் மீது உறுதிமிக்கதும் மக்கள்மயப்பட்டதுமாக வலுவாக கட்டமைக்கப்படும். இழப்பின் வலிகளையும் ரணங்களையும் உணர்ந்தவர்களாக ஈழத்தமிழர்களின் உரிமை மீட்புக்காக தம் உடல் பொருளாவி அனைத்தையும் அர்ப்பணித்தும் தீக்குளித்தும் உயிர்கொடை அளித்த தமிழக உறவுகளின் அளப்பெரும் தியாகங்களை நெஞ்சேந்தியவர்களாக இந்த பெரும் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஈழத்தமிழர்கள் சார்பில் அஞ்சலிகளும் அவர்களது குடும்பத்தினரின் மன ஆறுதலுக்காக எமது பிரார்த்தனைகளும் என ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் செய்தி. அதேபோல பிரச்சார கூட்டத்தில் பிணக்குவியல் ஆனது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் நேற்று முன்தினம் கரூரில் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 40ஆக அதிகரித்திருக்கிறது. நடந்தது என்ன, விசாரணை குழு நியமனம் மற்றும் அது தொடர்பான கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அரங்கேற்றம் ஒரு கலையின் சாதனை பயணம் என்று கட்டுரை ஒன்று தொடர்ந்து செல்கிறது. இந்திய துணை தூதரக ஆதரவில் யாழ்ப்பாணத்தில் விக்சித் பாரத் ஓட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக பேராசிரியர்களால் நிறையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். 1974ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. ஒரு இனத்தின் தனித்துவத்தை எடுத்து கூறுவதில் கல்வி சாலைகள், உயர்கல்வி நிறுவனங்கள் காத்திரமான வகிபங்கை ஆற்றுகின்றன. அந்த வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமிழினத்தின் ஒரு பெரும் கல்வி சொத்து. தமிழ் மாணவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்று இனத்துவத்தை இழந்து நிற்கிறது. பரவாயில்லை, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல்ல, கால வகையால் என்ற அடிப்படையில் அதனை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். எனினும் எங்கள் தமிழ் மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ் மாணவர்களுக்கான சந்தர்ப்பத்தை இல்லாமல் செய்தவர்கள் நம்மவர்களே அன்றி சிங்களவர்கள் அல்ல என்ற உண்மை யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுழைவாயிலில் எழுதப்பட வேண்டும். இது ஒருபுறம் இருக்க, இப்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கற்பகத்தரு போல பேராசிரியர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். முன்பெல்லாம் வருடக்கணக்காகிய பேராசிரியர் பதவிகள் இப்போது நாளொன்றுக்கு அறிவிக்கப்படுகின்றது. பரவாயில்லை, எங்கள் விரும்பியவர்களின் கல்வித்தரம் மற்றும் பட்டப்பின் படிப்புகள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலான கற்றல்கள் என்பன வேகமாகும் போதும் அவர்கள் பேராசிரியர்கள் பதவிக்குரிய தகமையை பெற்றுக் கொள்கின்றனர். இது உண்மையில் வரவேற்கப்பட வேண்டும்.
அதிலும் மிக குறைந்த வயதில் பேராசிரியர் பதவியை பெறுவதென்பது எங்களின் கல்வி தகமைக்கான சான்றாகவே அமையும். அதே நேரம் மாணவர்களின் கல்விக்கும் அது ஊக்க சக்தியாக இருக்கும் என்பதால் பேராசிரியர் பதவிகளை பெற்ற அத்தனை பேரையும் பாராட்டி வாழ்த்துகின்றோம். அதே நேரம் பேராசிரியர்களால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் நிரம்பி வழிகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தடக்கி விழுந்தாலும் அது ஒரு பேராசிரியர் மீது விழுவதாகவே இருக்கும். நிலைமை இதுவாயின் எங்கள் தமிழ் மக்களின் வாழ்க்கை தரத்தில், எங்கள் இளைஞர்களின் வேலை வாய்ப்பில், எங்கள் தமிழர் தாயகத்தின் அபிவிருத்தியில், எங்கள் மருத்துவத்துறையில், ஆய்வுத்துறையில் பின்தங்கி வாழுகின்ற மக்களின் உயர்வில் பேராசிரியர்களின் பங்கும் பணியும் எவ்வாறு உள்ளது என்ற கேள்வி எழுவதில் நியாயம் இருக்கவே செய்யும். ஆம், நாளுக்கு நாள் பேராசிரியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றதாயினும் மக்களின் வாழ்க்கை தரம் இன்னமும் ஏற்றமுறாமல் இருக்கிறது எனில் பேராசிரியர்களின் பணிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்ற எல்லைக்குள் இருக்கக்கூடிய விரிவுரை மண்டபங்களுடன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளனவா என்ற ஐயம் எழவே செய்கிறது. எனவே மேன்மைக்குரிய பேராசிரியர் பெருமக்களே, உங்களின் வாண்மை, உங்களின் ஆய்வுப்புலம் எங்கள் மக்களின் வாழ்வை உன்னதமாக்குவதிலும் கணிசமாக பயன்படுத்தப்படும் என்பதுதான் உங்களை நோக்கிய எங்களின் தாழ்மையான கோரிக்கை என்று வலம்புரியுடைய ஆசிரியர்களையும் தொடர்ச்சியாக இராணுவத்தின் பிடியில் சிக்கியுள்ள கோப்பாப்புலவு மக்களின் 190 ஏக்கர் காணிகளையும் உடன் விடுவியுங்கள் ரவிகரன் எம்பி வலியுறுத்து என்ற செய்தி, பெற்றோரால் கைவிடப்பட்ட சிசு உயிருடன் மீட்பு என்ற செய்தி, அதேபோல் சட்டவிரோதமான வாகனங்கள் மொட்ட உறுப்பினர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரியின் முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கின்ற போது அரசு அடக்குமுறைக்கு எதிராக மன்னாரை முடக்கி இன்று போராட்டம், அனைத்து தரப்புகளுக்கும் அழைப்பு, மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை திட்டத்துக்கு எதிராகவும் மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்தும் இன்று மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள பொது முடக்கல் போராட்டத்துக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ். மார்க்கஸ் அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது வெல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினராக பதவியேற்க உள்ள சிவாஜி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி, மகிந்தவின் வீடு சென்று நன்றி பாராட்டிய ரணில் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி, பீதியின் குறுக்கே நின்றால் அகற்றத்தான் செய்வார்களாம், மன்னார் தாக்குதல் சம்பவத்துக்கு ஜெகதீஸ்வரன் எம்பி விளக்கம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. அனைத்தையும் எதிர்க்கும் மனநிலை மாற வேண்டும், வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி, தமிழக மீனவர்கள் 12 பேருக்கு 1ஆம் தேதி வரை மறியல், திடீர் சுயநமிற்ற பெண் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி, ரயிலுடன் மோதி ஒருவர் உயிரிழப்பு, தலைமன்னாரில் சம்பவம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கட்டுப்பாட்டில் இருந்த மோட்டார் சைக்கிள் 5 வயது சிறுமி பரிதாப மரணம், சங்குப்பட்டி பாலம் அருகே சோகம் என்கிறதான செய்தி உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக சிறியதொரு விளம்பர விலை எடுத்து பின் மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்.